ஷார்ட் பண்ணும்போது ஷார்ட்டுக்கான கோடிங்கை நான் 2 மெத்தடில் எழுதலாம். ஒன்று ஃபங்க்ஷனை எழுதிக்கொள்ளலாம். ஃபங்க்ஷன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று டிசைன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமில் அதோட என்டைய பார்ட் வரைக்கும் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஷார்ட்டை செய்து கொள்ள முடியும். இல்லை எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கோடிங், அதாவது அந்த பார்ட் எங்கே மட்டும் தேவையோ அதில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஷார்ட் எழுதலாம். நான் இங்கே ஃபங்க்ஷனாக முதலாவது எழுதி கொள்ள போகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம், இல்லை நீங்கள் கோடிங்கோட ஒரு பாடுக்கு மட்டும் தேவைன்னா ஒரு பாடாக எழுதி கொள்ளலாம். இப்போ ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறதால ஃபங்க்ஷனை எப்போவுமே பைத்தானில் நாம் டொப்பில் தான் டிஃபைன் பண்ணிக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் இது ஒரு இன்டர்ப்ரிட்டர், அதாவது இது லைன் பை லைனாக தான் ரீட் பண்ணிட்டு வரும் ப்ரோக்ராம். அதாவது முதல் லைன் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 2வது லைன் 3வது லைன் அப்படி. இதுவே வேறு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது நீங்கள் வேறு லாங்குவேஜ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கொள்ளலாம். சிலது கம்பைலராக இருக்கும், அது என்ன செய்யணும், ஹோல் ப்ரோக்ராமை ரீட் பண்ணி அதில் இருக்கிற எரர்ஸை சொல்லிக்கொள்ளும். ஸோ இங்கே நான் லைன் பை லைன் என்றால் டொப்பில் போயிட்டு எனக்கு வேண்டிய ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நேம் ஷோர்ட் அண்டு வைக்கிறேன். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும்போது இங்கே டெஃப்ன்ற ஒரு வேர்டை கீவேர்டை யூஸ் பண்ணிக்கொள்வேன். டெஃப்ன்றது ஒரு கீவேர்ட். ஸோ டெஃப் ஸ்பேஸ் ஷார்ட் ஃபங்க்ஷன்ன்றதால நமக்கு அது டபுள் பிரேக்கெட் தேவை. இதுக்குள்ளே ஒரு பேராமீட்டரை கொடுக்கணும். ஆக்சுவலி இதுக்கு பேராமீட்டர் கொடுக்குறதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால், நாம் இங்கே ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா தான் நாம் அதை வச்சு ஒரு வேலையை செய்யலாம். ஸோ அதுக்காக ஏன்டா இப்போ நான் கொடுக்குற லிஸ்ட் வேறையாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டோட வேல்யூஸ் வேறையாக இருக்கலாம். ஸோ அதால் நான் அதை ஒரு பேராமீட்டராக கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ பேராமீட்டர் என்னென்னு கொடுப்பேன்னா அந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே நான் பேராமீட்டரை கொடுத்துக்கொள்கிறேன். இங்கே நான் பேராமீட்டரோட நேம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த வேரியபிளை தான் நம்மன்றதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வேறு ஒரு நேமையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் இங்கே நம்மன்ற பேர் இல்லை என்னன்ற பேரை நான் யூஸ் பண்ணி கொள்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் நம்ம யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, என்னன்றது யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயம் பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். ஏன் ஆளுக்கு அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகி கொள்ளும். ஓகேயா? ஸோ பேராமீட்டர் ஃபங்க்ஷனோட டைட்டிலை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு கொலோன் சிம்போல் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு சின்டெக்ஸ் எரராக வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சின்டெக்ஸையும் வடையாக பார்த்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி சொன்னால் 2 லூப்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ முதலாவது லூப்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். அது எத்தனை கரெக்டர்ஸை நான் கம்பேர் பண்ணணும். அடுத்தது அதாவது முதல் 6 பேருந்து 5 பேருந்து 4 பேருந்து 3 பேருந்து 2 அப்படி தானே நான் கம்பேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்காக முதலாவது லூப். ஸோ அதோட ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு என்னவா இருக்க போகிறேன்னா லிஸ்ட்டோட லென்த் என்னவோ அதுதான் அதோட ஸ்டார்டிங். ஸோ லென்த்ன்றது இதில் பார்த்தோம்னு சொன்னால் இண்டெக்ஸின் படி இண்டெக்ஸ் தான் நீங்கள் கதைக்க போகிறது. ஸோ இண்டெக்ஸின் படி இது லென்த்லேருந்து -1 இருந்தால் தான் அது இண்டெக்ஸ் அதோட சைஸ் சரியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இனி அந்த இப்போ முதல் 6ன்னு சொன்னால் அதில் 5 மட்டும் கம்பேர் பண்ணுவேன், 8 3 கம்பேர் பண்ணுவேன், 3 1 கம்பேர் பண்ணுவேன். ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப். ஸோ முதலாவது லூப்பை க்ரியேட் பண்ணுறேன் 4. ஸோ நான் 4 லூப் யூஸ் பண்ணுறது இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா while லூப் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ 4 லூப் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் I in range. ஸோ ரேஞ்ச் எனக்கு ஆல்ரெடி சொன்னால் அந்த லிஸ்ட்டோட லென்த் என்னவோ அந்த லென்த். ஸோ LEN தான் லென்த். எனக்கு லென்த் எத்தனைன்னு தெரியாது, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுக்கலாமன்றதால நான் இங்கே லென்னு கொடுத்து என்னென்னு கொடுத்துக்கிறேன். இங்கே நம்மன்னு கொடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நான் ஷார்ட்டில் கொடுக்குற பேராமீட்டர் என்னன்றதால அந்த எண்ணை தான் இங்கேயும் கால் பண்ணி கொள்ளுவேன். நம்மன்றது நமக்கு நாம் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா நம்மே தவிர பேராமீட்டராக கொடுத்தது நமக்கு கிடையாது. ஸோ இதில் என்னன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். இதில் என் கொடுத்ததுக்கப்புறம் -1. ஏன் எனக்கு இண்டெக்ஸ் வழியாக தான் இதை பார்த்துக்கொள்ளணும். ஸோ இதன்படி எனக்கு இண்டெக்ஸ் எதோட முடியும்னு சொன்னால் 5ஓட முடிஞ்சுக்கலாம். ஆனால் கரெக்டாக மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 6 நம்பர்ஸ் இருக்குது. பட் எனக்கு அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதால 5ஓட முடியணுன்றதால -1 கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ -1லேருந்து இது லென் n -1லேருந்து எனக்கு 0 வரைக்கும் போகணுன்றதால நான் அதோட ரேஞ்ச் லென் n -1 to 0 கொடுத்துக்கொள்கிறேன். இங்கே டிக்ரீஸ் ஆகிக்கொள்ளணுன்றதால நான் -1 கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ 0 -1 நீங்கள் முதல் தரம் ரன் பண்ணும்போது 5 முதல் 6 கரெக்டர்ஸ் 6 செட்டையும் எடுக்கணும், அடுத்த தடவை 5 செட் எடுக்கணும், அடுத்த தடவை 4 செட் எடுக்கணும். ஸோ அதால் -1. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஸோ இதில் பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்னால் நம்ம செலக்ட் பண்ண போகிறது முதல் 6ஐயும் பேருந்து முதல் 5ஐயும் 4ஐயும் 3ஐயும் சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த முதலாவது லூப். சரியா? எத்தனை செட்டை முதல் எவ்வளவு கரெக்டர்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி கொள்ள போகிறேன். ஏன்னா கடைசியாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை, அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவீங்க இதுதான் லார்ஜஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது கம்பேர் பண்ணிக்கொள்கிறதுக்கு இங்கே 4J இன் ரேஞ்ச் ஐயோட ரிலேட்டட் பண்ணி நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்படி ரேஞ்ச் ஐன்னு கொடுத்தா அதோட மீனிங் என்னென்னு சொன்னால் அது டிஃபால்ட்டாக ஐயுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஐன்றது முதல் தரம் 6 இருக்கிறதால 0லேருந்து 6 தரம் அது ஒர்க் பண்ணும். ஸோ 0
தென் 1 அடுத்த தடவை ரன் பண்ணும்போது 2 அடுத்த தடவை ரன் பண்ணும்போது 3 4 5 என்று சொல்லி ரன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் 5 தான் என்றால் லென் -1 கொடுத்தாலும் 5 வரும். ஸோ எனக்கு முதல் இப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷனுக்குள்ளே எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோர் லூப், இந்த ஃபோர் லூப்புக்குள்ளே என்னோட 2 வேல்யூஸ், அதாவது முதல் 2 வேல்யூஸ், அதுக்கு அடுத்த 2 வேல்யூஸ், அதுக்கு அடுத்த 2 வேல்யூஸ் நான் கம்பேர் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் கம்பேர் பண்ணுறதுக்கு இஃப்பை யூஸ் பண்ணி நான் இருக்க கம்பேர் பண்ணிட்டா உண்மையாக இருக்கும் இல்லை பொய்யாக இருக்கும்னா ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய தேவையில்லை. ஸோ அதான் நான் இதை கம்பேர் பண்ணி கொள்கிறேன். ஸோ இதில் நான் முதல் 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணி இப்போ முதலாவது இண்டெக்ஸ் ஐ, அதாவது 0 இருந்தால் ரெண்டாவது இண்டெக்ஸ் 1. ஸோ ஐ என்ற ஒன்று எடுத்துன்னு சொன்னால் அடுத்தது i+1. இதுவே 1 எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது வேல்யூஸ் 1+1 தானே. ஸோ ஐஎம் i+1 தான் இங்கே கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இங்கே இஃப் கண்டிஷனை கொடுக்குறேன். இஃப் இதில் நான் கம்பேர் பண்ண போகிறது என்னன்ற ஒரு லிஸ்ட்டோட. ஸோ என் ஐ இங்கே நாம் டிசைன் பண்ண அரே, அதாவது லிஸ்ட்டோட நேம் நாம், பட் நாம் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த பேராமீட்டரோட நேம் என்னன்றதில் நான் என்னண்டே கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ என் அதோட ஜே இண்டெக்ஸை நான் எடுக்கிறேன். ஸோ முதல் இண்டெக்ஸ் 0வாக இருக்க போகுது. அதையும் அதோட நான் என்னோட J+1 எனக்கு 1 இருக்கேன். ஜேன்றது ஸ்டார்டிங்கில் 0, அடுத்தது 1 எடுத்துகிட்டு கம்பியாக பண்ணுறேன். எனக்கு இது ட்ரூவாக இருந்தால் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்வாப் பண்ணி கொள்ளணும். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூவோட செகண்ட் வேல்யூ லார்ஜஸ்ட், ஃபர்ஸ்ட் வேல்யூவோட செகண்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட்டாக இருந்தால், அதாவது பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் ஸ்வாப் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் ஆல்ரெடி டெம்புக்கு பார்த்த ஐடியாவை தான் இங்கே செய்ய போகிறோம். ஸோ டெம்புக்குள்ளே முதலாவது வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன், ரெண்டாவது வேல்யூவை கொண்டு போய் முதலாவது வேல்யூக்கு ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கடுத்து டெம்புக்குள்ளே இருக்கிறது கொண்டு வந்து ரெண்டாவது வேல்யூக்கு ஸ்டோர் பண்ணி கொள்வேன், அதாவது வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி கொள்வேன். ஸோ இந்த ப்ராசஸை எடுத்துக்கொள்கிறேன். டெம்ப் ஈக்குவல் num j, so num j equal to num j+1, next num j+1 equal to temp இருக்க போகுது. sorry it's not a num, it's a n. நான் அது கீழே பார்த்துட்டு கொடுத்தேன். ஓகே, நம்ம பேராமீட்டராக கொடுத்த வேரியபிளை தான் கால் பண்ணிக்கொள்ளணும். ஸோ என்னன்னு கால் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, டெம்பண்டு கொடுத்தாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணும்போது அந்த பிரிண்ட்டுக்கு கீழே நான் ஷோர்ட்ன்றது கொடுத்து எனக்கு இதுக்கு பேராமீட்டர் என்னத்தை கொடுக்க போகிறேன், இப்போ நம்மன்றதை கொடுப்பேன். நீங்கள் என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிள் நேமை இதுக்கு நீங்கள் கொடுத்துக்கொள்ளுவீங்க. ஸோ நம்மன்னு கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் ஷோட் மாதிரி ஓகே, ஆஃப்டர் ஷோட் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆஃப்டர் ஷோட். ஸோ நான் நம்மன்ற வேரியபிள்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணனால பிரச்சனை கிடையாது. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, பிஃபோர் ஷோட் ஆஃப்டர் ஷோட் வேல்யூஸை பாருங்கள், வித்தியாசம் தெரியுது. ஸோ இது ஸ்மாலஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஓட பண்ணி தந்திருக்கு, அதாவது ஷோட் பண்ணி தந்திருக்கு. ஓகே, ஸோ இது நான் என்ன செய்தேன்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணேன்.